படையப்பா 1999 வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. 75 நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. என்னுடைய 25th இயர் படம் படையப்பா. 21 இயரில் இருக்கும்போதே நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன். 25th இயரில் வந்து சொந்தமாக தயாரித்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க பேர் போட்டு நான் தான் ஆக்சுவலாக இந்த படத்தை தயாரித்தது. கதை கூட படையப்பா மூலக்கதை என்னுடையது தான். கல்கி அவருடைய பொன்னியின் செல்வன் ரொம்ப பிடிச்ச புத்தகம், நாவல் அது. அதுபோல் அந்த நந்தினி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்த கேரக்டர், நந்தினி கேரக்டர். ஸோ அந்த நந்தினி கேரக்டர் மெயினாக வந்து அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபுல் சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இயர்ஸாக என் மனசில் வந்து அப்படியே ஓடிட்டு இருந்த படம் தான் படையப்பா கதை. கேஎஸ் ரவிக்குமார் கிட்டே சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ பிடிச்சிட்டு நல்லா இருக்குங்க சார், நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். செஞ்ச பிறகு இதை எனக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது எனக்கே தெரியாது, டக்குன்னு சொல்லி எனக்கு வந்து படையப்பா அப்படின்னு வந்தது. அது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சில டைமில் அப்படி ஆகும். சில என்னுடைய படங்கள் வந்து நிறைய படங்கள் நான் தான் வந்து டைட்டில் வச்சுருப்பேன், டக்குன்னு தோணும்